வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். திருடுறது, ரொம்ப திருட்டு குணம் உண்டு, பயங்கர திருட்டு புத்தி உண்டு, இப்படிலாம் நம்ம சொல்றோம். இது ஒரு குழந்தையிலிருந்து நம்ம சொல்லிட்டு வரோம். இன்னும் சில பேரை பார்த்தீங்கன்னா திருடி, செல்லமா வேற சொல்றோம். இந்த திருடுறதுன்னா என்ன? நம்ம அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம புரிந்து உபயோகப்படுத்துறோமா அல்லது புரிந்து கொண்டு நாம் அதை கிரகித்துக் கொள்கிறோமா? இது ரெண்டும் முக்கியம். இதுதான் மனதை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்றாருன்னா அந்த வார்த்தை அவர் மனசிலிருந்து வருது. அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அவர் மனசை புரிஞ்சுக்கிறோம். நாம் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம், நம்ம மனசிலிருந்து அந்த வார்த்தை வருது. அப்போ அது எப்படி உபயோகப்படுத்துகிறோம், எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம், புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்கிறோமா? திருடுறதுனா என்ன? எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் முறையற்ற முறையில் அல்லது வழிவகையற்ற செயல் மூலமா அதை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன் என்றால் திருடுவது என்று அர்த்தம். சும்மா ஒரு 10 ரூபாய் எடுக்கிறது மட்டும் திருடுறது கிடையாது. ஒரு 5 ரூபாய் எடுக்கிறதோ இல்லை 50,000 எடுக்கிறதோ மட்டும் திருடுறது கிடையாது. ஒரு வீட்டை போய் உடைச்சி அதுக்குள்ளே போய் எடுத்துக்கிட்டு வர்றது மட்டும் திருடுறது கிடையாது. எனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை, எதுவாக இருந்தாலும், ஈவன் எனக்கு சொந்தமில்லாத அறிவைன்னு கூட இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இன்டெலெக்சுவல் தெஃப்ட், ஸ்டீலிங். எனக்கு சொந்தமில்லாத புகழை எதையுமே நீங்கள் திருடி கொள்ளக்கூடாது. திருடுறதுனா இதுதான். எனக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை எனக்கு சொந்தமாக்கி கொள்வது அல்லது உரிமை கொண்டாடுவது. அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நான் இதை காசு கொடுத்து வாங்கணும். வாங்கிட்டு வந்தால் அதுக்கு பேர் திருட்டு இல்லை. அந்த வாங்கிட்டு வந்த பொருளை நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக உபயோகப்படுத்தணும், நலனுக்காக உபயோகப்படுத்தணும். அப்பதான் அது திருடு, தண்டனைக்குரிய திருடு. புரியுதா? இந்த திருட்டுன்னு நான் இவ்வளவு சொல்லும்போது முதல் குவாலிஃபிகேஷனே, ஒரு விஷயத்தை திருடு அல்லது திருட்டுன்னு சொல்றதுக்கு முதல் தகுதியே என்ன அப்படின்னா, எனக்கு உரிமை இல்லாத பொருள் எனக்கு முதல்ல அது தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அதை உரிமையாக்கி கொள்ள சில வழிமுறைகள் இருக்கு, அதுபடி தான் செய்யணுன்றதும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறமும் நான் செஞ்சாதான் அது திருட்டாகும். இப்போ புரியுதா என்னன்றது? இப்போ ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொருளை அடுத்த வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்துடுது. அதுக்கு இது நமக்கு உரிமை இல்லாத பொருள்னு தெரிஞ்சிருக்குதா? அதை இப்படி தான் நாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்ற முறை தெரிஞ்சிருக்கா? அதுக்கு அப்புறமும் அது செய்யுதா? அதுக்கப்புறம் செஞ்ச பிறகு அதில் சந்தோஷப்படுதா? அது தெரிஞ்சிருமேன்னு மறைக்குதா? இவ்வளவும் இருந்தாதான் அதுக்கு பேரு திருட்டு. இப்ப புரியுதுங்களா திருட்டுனா என்னன்றது? இதை நாம புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு குழந்தைக்கு திருட்டு குணம் இருக்கா அல்லது திருட்டு செயல் செய்யுதான்றதை நம்ம சொல்லணும். இப்படி இல்லாம சும்மா ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வந்துடுறதுனால மட்டும் அதுக்கு திருட்டு புத்தி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரி என்னுடைய சொந்தமில்லாத பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை கேட்டா கிடைக்காது, இதை எடுத்தா எனக்கு சந்தோஷமா இருக்குது, இது எனக்கு பயன்படும்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு மறைச்சாங்கன்னா நிச்சயமா அது திருட்டு குணம். பெரும்பாலான குழந்தைகள் எதுக்காக பணத்தை எடுக்குது? அதை நல்லா நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இல்ல ஒரு பொருளை எடுக்குது, எதுக்காக எடுக்குது? சாப்பிட்ற பொருள் தான் குழந்தைகள் பெரும்பாலும் எடுக்கும். ஒரு சாப்பாட்டு பொருளை எனக்கு பத்துலன்னா நான் எடுக்கிறேன், எனக்கு போதும்னு தோணலன்னா நான் எடுக்கிறேன். புரியுதா? ஒரு சாப்பாட்டு தின்பண்டத்தையோ அல்லது எதையாவது ஒன்றையோ நான் உங்களுக்கு தெரியாம எடுத்து நான் சாப்பிட்டேன்னா அதுக்கு பேர் திருட்டு கிடையாது. இதை நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பெற்றோர்களோ அல்லது நண்பர்களோ உறவினர்களோ இது ரொம்ப திருட்டு புத்தி, எதை வச்சாலும் எங்கிருந்தாலும் எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அது திருட்டு நிச்சயமாக கிடையாது. அதாவது எனக்கு சாப்பாடு பிடிச்சிருக்குது, எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தேவை, எனக்கு வாங்கி கொடுக்க சக்தி இல்லை, அதனால நான் பணத்தை எடுத்துட்டு போய் நான் வாங்கினேன்னா அதுக்கு பேர் திருட்டு குணமே கிடையாது.
சாப்பிடணுன்றதை திருப்திப்படுத்துறதுக்காக வழிமுறையை அது செய்யுது. அப்போ அது திருட்டு கிடையாது. எதையாவது ஒன்று எனக்கு சொந்தம் இல்லை, இப்போ என் வீட்டில் இருக்கிற காசை என் பையன் எடுத்துகிட்டு போகிறான் 5 ரூபா அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அவன் காசு தானே. எதுக்காக அந்த 5 ரூபா எடுக்கிறான்? ஏதோ ஒரு தின்பண்டம் வாங்குறதுக்கு எடுக்கிறான். இப்போ நிறைய குழந்தைங்களே கூட்டிகிட்டு வருவாங்க, இந்த மாதிரி உனக்கு திருட்டு குணம் இருக்குது, என்ன பண்ணலாம்? அப்போ அதை நாம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும், என்ன பண்ணுறான், எடுத்த பணத்தை என்ன செய்கிறான். இப்போ ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டு போய் வேற எதையாவது ஒரு கேம்லேயோ அல்லது ஒரு சூதாட்டத்திலேயோ அல்லது ஒரு வேற விதமான விஷயங்களுக்கோ உபயோகப்படுத்துகிறான்னா நிச்சயமாக அது வந்து திருட்டாகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு குழந்தைய வந்து இது திருட்டு குணம் உள்ளதா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாலேயே இதை செய்யணும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எடுக்கிற பொருளை தான் பெருசாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வேற வீட்டில் போய் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டு வருது. அங்கே போய் எடுத்துக்கிட்டு வரும்போது உடனடியாக அதை வந்து கண்டித்து, நீ இந்த மாதிரி பொருள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது, இது தவறு, கொண்டு போய் வா வச்சிடலாம், சாரி சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலான்றதை செய்கிறது கிடையாது. ஏன்? அப்படி செஞ்சால் இவனுடைய பேர் கெட்டு போயிடும், அப்படி செஞ்சால் நம்மளுடைய குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும். நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும், பேர் கெட்டு போயிடும்னு அதை மறைச்சி தான் குடும்ப கௌரவமும் பேரும் உண்மையிலேயே கெட்டு போயிடுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது உடனடியாக அதை கண்டுகொண்டு இதை வந்து மாற்றியே தீரணும். ஆனால் பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை பெருசுப்படுத்துறாங்க, அவனை சுட்டி காட்டுறாங்க. அதுலேயும் என்ன நினைச்சுக்கிட்டு சுட்டி காட்டுறாங்க? இதை சொல்லி காமிச்சாதான் அவனுக்கு உரைக்கும், உரைச்சி அதனால அவன் செய்யாமல் இருப்பான்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் அவனுடைய தேவையை பூர்த்தி பண்ணினீங்கனாலே அது வந்து நிச்சயமா அவன்கிட்ட இருந்து மாறிடும். அந்த தேவையை பூர்த்தி செய்வீங்கன்னு நம்பிக்கை இருந்தாலே அவன் செய்ய மாட்டான். இதை வந்து நல்லா புரிஞ்சு வச்சிருக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு அதே சமயத்தில் நமக்கு சொந்தம் இல்லாத பொருளை குழந்தை எடுத்துக்கிட்டு வருதுன்னா இது வந்து வேற ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆரம்பம். அதனால இதை வந்து உடனடியாக முளையிலேயே நாம் கிள்ளி எறியணும்னு பார்த்துக்கணும். அதுக்கு மாறாக அதை மறைச்சோ பாராட்டியோ கவர் பண்ணியோ முயற்சி பண்ணீங்கன்னா அந்த பழக்கம் ஊறி போய் அதில் அவன் நிபுணத்துவம் பெற்றுடுவான். இதை ரெண்டையும் மக்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது தனக்கு சொந்தமில்லாத பொருள் தெரிஞ்சு அவன் எடுக்கிறானா, தன்னுடைய அடிப்படை தேவையை தீர்த்து கொள்றதுக்கு அதை எடுக்கிறானா அப்படின்னா அது திருட்டு கிடையாது. தேவை பூர்த்தி செய்யப்படாதனால செய்யற பழக்கம் அது மாறி போயிடும் நாளாக. ஆனா தனக்கு சந்தோஷத்துக்காக மற்றவர்கள பொருள் தெரிஞ்சு எடுத்துக்கிட்டு வரான் அப்படின்னா உடனடியாக அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி திருட்டை வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அணுகுனோம்னா எந்த விதமான சங்கடத்துக்கும் பின்னால ஆளாக வேண்டி இருக்காது.